சுவாமி, இச்சபையிலே நாம் வருகின்ற பொழுது நீங்கள் வரும்போது நான் யார்? நீங்கள் யார்? என்னுடைய பெயர் என்ன? பெயர் என்ன? உனக்கு தெரியுமா? என்ன சொன்னால் தெரியும். நாட்டுக்கு நாடு மகாநாடு. மகாநாடு அருமையும் பெருமையும் பேரும் புகழும் சிறந்த இந்நகரத்தின் பெயர் என்ன? ஐயங்காடு. ஐயங்காடு என்றால் நமக்கு ஒரு தாய்த்து நாடாகும். பாண்டவருக்கு ஓராண்டு விளையாட வரும் மச்சிம நகரம் எப்படி விளங்கியதோ அதுபோல் நமக்கு இன்று இங்கதான் மச்சிம நகரம். உண்மை. ஆனால் இதுக்கு முன்பதாக 2 ஆண்டு காலமாக இந்த ஐயங்காடு என்று சொல்லக்கூடிய இந்த ஐயங்காட்டிலே இன்னும் வேளாண் சாமிக்காக பல பேர்களும் இங்க இருக்கும் கிராமங்கள் அனைத்து கிராமங்களும் ஒவ்வொரு கிராமங்களும் ஒவ்வொரு நாளைக்கு இந்த வேளாண் சாமிக்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார்கள். அன்று இன்னும் நம்ம ஒன்னாத வாத்தியார் அவர்களும் இன்னும் நம்ம மாணிக்கு வாத்தியார் அவர்களும் கோபால் அவர்களும் அனைத்து பேர்களும் ஒன்றாக நின்று இந்த ஏரியாவில் எல்லா ஊர்களிலும் நாடகத்தை நடத்திக் கொண்டிருந்தோம். இப்ப 5 ஆண்டு வருடமாக இன்றுதான் இங்க வந்திருக்கின்றோம். அதனால மந்திரியாரே, இதுவரைக்கும் நாம் பேசும் வார்த்தை இருந்தாலும் இந்த வேலாய் சாமிக்காக ஐயங்காட்டிலே வாழ்ந்த அனைத்து மக்களும் வேலாய் சாமியை நம்பி அவர் அருளை பெற வேண்டும் என்று நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த அரங்கேற்றப்பட்ட நாடகம் என்ன? ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதம் என்பது 4 காண்டம் 18 பருவம். இந்த 4 காண்டம் 18 வரும் என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் இன்று வைத்துள்ள நாடகம் பாஞ்சாலி வனவாசம் இல்லையோ வஜ்ரகண்டாவல்லி திருமணம் வஜ்ரகண்டா சூர சம்காரம் நாடகத்தை பெரியவர்களால் அரங்கேற்றம் செய்ய நாம் அடியோர்களால் நடத்தப் போகின்றோம். இந்த நாடகத்தில் நீங்கள் யார் நினைத்தாலும் இந்த நாடகத்தை விட்ட நல்ல உள்ளங்களுக்கும் இந்த ஊரிலே வாழ்ந்த அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் இங்க நம்ம நாடகத்தை கண்டுகளிக்க வந்த இன்னும் ரசிகர் மக்களுக்கும் அனைத்து பேர்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இன்னும் என்ன கேள்வி? பாஞ்சாலி வனவாசம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் நீங்கள் யார்? உங்கள் பேர் என்ன? என்னுடைய பெயர் ஓடுவாடி வந்தாயே. உன்னுடைய பேர் என்ன? உன்னுடைய பெயர் என்ன? உன்னுடைய நாமதாயம் என்ன? அப்படி என்று கேட்கிறாயே. தரணை எங்கும் புகழ் படைத்த தரணை என்றும் புகழ் தர்மபுத்திர மகாராஜன் தர்மபுத்திர ஐயா சாமி, உங்கள் பேர் தர்மபுத்திர மகாராஜன். உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? என்னை பெற்றெடுத்த அன்பின் தெய்வம். அன்பின் தெய்வம் யார்? சொல்கிறேன்.
ஆனால் என் தாயோ குந்தி மந்தாரை, தாயோ குந்தி மந்தாரை, என் தந்தையோ தந்தையோ இந்த உலகத்திலே 56 தேசத்திலும் 56 தேசத்திலும் அரசன் என்று பெயர் பெற்ற அரசன் என்று பெயர் பெற்ற என் தந்தையோ பாண்டு மகாராஜன். ஓ தாயோ குந்தி மந்தாரை, உன் தந்தையோ பாண்டு மன்னன். சுவாமி, குந்தி மந்தாரைக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் நீங்க ஒண்டி ஒருவரா பிறந்தீர்களா, இல்ல உடன் பிறப்பு யாராவது இருக்கிறார்களா? உடன் பிறப்பு ஆமா, யாராவது இருக்கிறார்களா? இருக்கின்றார்கள். யாரு சுவாமி? அவர் யார் தெரியுமா? யாரு?
குந்தி மந்தாரிக்கும் நாங்கள் பிறந்தவர்கள் 5 ராஜாக்கள். 5 ராஜாக்கள். சுவாமி யார் யார்? யார் யார்? என்னுடைய பெயர்தான். உங்கள் பெயர்தான் தரணையெங்கும் புகழ்மடைந்த தரணையெங்கும் புகழ் பெற்ற சத்தியம் தவறாத உத்தமன். சத்தியம் தருவாத உத்தமன். ஆனால் உதயசன் என்று பெயரை கொண்ட என்னுடைய பெயர்தான் தர்மபுத்திர மகாராஜன். உங்கள் பெயரோ தர்மபுத்திர மகாராஜன். தர்மன். என் தம்பியோ பீமன். தம்பியோ பீமன். உண்மைதான். அர்ஜுனன். இந்த மூவரும் என் தாய் குந்தாதேவிக்கு பிறந்தவர்கள். நீங்கள் மூவரும் குந்தாதேவிக்கு பிறந்தவர்கள். என் சிற்றன்னையாகிய மந்தாரிக்கு பிறந்தவர்கள். சுவாமி யார் யார்? நகலம் சகாதேவன். நகலன் சகாதேவன் எங்கள் 5 இளைய தங்கை. அவளுடைய பெயரோ சங்குபதி. சங்குபதி. 5 அரசர்களும் ஒரு பெண்மணியும் பிறந்தோம். 5 ஆண்கள் ஒரு பெண்மணி. அப்படி பிறந்தாலும் நீங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடு நாங்கள் ஆளக்கூடிய அந்த சாம்ராஜ்யம் என்ன நகரம் தெரியுமா? உலகம் 56 நகரம். 56 தேசம். உலகம் 56 நகரம். அங்கம் மரணம் அவந்தியம் ஆடம் யாபனம் வட்டியும் கன்னடம் காசும் காசுயம் காந்தாரம் காமோஜனம் குருகு குடகம் குந்தலம் குரு கொச்சரம் காதயம் நிதான நேபரம் பப்பரமல்லம் பாடி புனித மச்சமகரம் அங்கவங்கால வெறிகுடா விதர்ப்பம். இப்படி சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் 56 தேசம். 56 தேசத்திலே நான் ஆண்டு வரக்கூடிய அந்த அற்புதமான சாம்ராஜ்யம் 55 நாட்டுக்கும் தலைநகரமாகிய நான் ஆளக்கூடிய அந்த நன்னகரம் தான் டெல்லி என்னும் மத்தியனாபுரம். நீங்கள் ஆண்டுக்கு வரக்கூடிய தேசமோ டெல்லி அஷ்னாபுரம். ஐயா, இந்த டெல்லி அஷ்னாபுரத்திற்கு நீங்கள் ஒண்டி ஒருவரா இல்ல உங்களுக்கு பங்கும் பகையாளி பங்கும் பங்காளி யாருனாவது இருக்கிறார்களா? நடந்த கதை பேசினால் நீண்ட நேரமாகும். ஆனால் அனைவருக்கும் பங்காளிகள். யார் ஒருவன் பிறக்கின்றானே பிறக்கின்ற போதே அவனுக்கு எதிரி என்று ஒருத்தன் பிறப்பான். எதிரி இல்லாதவன் இக்காலத்தில் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட என்னுடைய நேரிட்ட எதிரி அவன் யார் தெரியுமா? ஆனால் என் பேரான பெரிய தந்தை திரளாகிய ராஜாகிய அவர்களுடைய மக்கமார்கள் சரியாக 100 பேர்கள். சரியாக 100 பேர் அவரவர்கள் பெரியோராதிகளே சரியாக 100 பேர்கள். அவர்களோ எனக்கு நேரிட்ட எதிரி. உங்களுக்கு பங்கும் பகையாளி துரியோதனன் ஆகட்டும். அப்படி துரியோதனனுக்கு நேரிட்ட எதிரியாக ஏன் ஆக வேண்டும்? என்ன காரணம்? மந்திரியாரே, சின்னும் சில பிள்ளைகளில் விளையாட்டு தனத்திலே பள்ளிக்கு செல்வது, பாடங்களை கற்பது, ஆனால் வீட்டுக்கு வருவது, பகடையாடுவது, சில விளையாட்டுகள் ஆடும் நேரத்திலே. ஆனால் துரியோதனுக்கும் எங்களுக்கும் போட்டி பொறாமை. ஆனால் எதில் எடுத்தாலும் பாண்டவர்களை வெற்றி பெறுகிறார்கள். எதிலையும் பாண்டவர் வெற்றி பெறுகிறார் என்று பாண்டவர்களை கொல்ல வேண்டும் என்று கொல்ல நினைத்தான் கொடும்பாதி துரியோதனன். சாக நினைத்தான் சண்டாள துரியோதனன். இப்படி சதி செய்து கொண்டு இருந்தான். ஆனால் சதி செய்வதும் பார்த்தால் என் தாயானவள் ஏன் என் மக்களை கொடுமைப்படும் வேலைகளை செய்ய வேண்டும்? ஆனால் என் மக்களுக்கு என்று ஒரு ராஜ்யம் வேண்டும் அப்படி என்று கேட்க, அது மட்டுமா ஒரு வஞ்சகமா? நடக்கின்ற வழிதனிலே நச்சுமுள்களும் கொடுக்கின்ற வழிதனிலே கூர்வசிகளும் படுக்கின்ற பாய்தனிலே பாம்புகளும் இப்படி பாண்டவர்கள் சாக வேண்டும் என்று இப்படி எல்லாம் சதி செய்தான் சண்டாளன். என்ன சாமி செய்தீர்கள்? எண்ணற்ற வஞ்சகம் ஏராளம் எண்ணினால் ஏற்றில் அடங்காது, எழுதினால் அடங்காது, வாயால் சொன்னால் இந்த வஞ்சகம் குடிப்பிடாது. அப்படிப்பட்ட வஞ்சகத்தை செய்தான் சண்டாளன். அப்படி வஞ்சகத்தை தாங்க முடியாமல் என் தாயானவள் எங்களுக்கு ஒன்று ராஜ்யம் வேண்டும் என்று கேட்க, அப்பொழுது சொல்கிறான் துரியோதனன், ராஜ்யம் வேண்டும் என்றால் இன்னும் ஓராண்டு காலம் கழிக்க வேண்டும். இந்த ஓராண்டு காலமும் தன்னன் தனியாக வாரணவதம் என்று சொல்லக்கூடிய வாரணவதத்திலே நீங்க வாழ வேண்டும். அப்படி என்று வாரணவதத்திலே அனுப்பி வைத்து எங்களை என்ன செய்தான் தெரியுமா? அரக்கனால் மாலை கட்டி 5 உள்ளடைத்து அதுல தீ வைத்தான் சண்டாளன்.
அதனையும் தப்பித்து தப்பித்து என் மாமனாகிய ஆயனுடைய கிருவியை கொண்டு தப்பித்து அங்கிருந்து பாண்டவர்கள் செத்ததை போல் இருக்க வேண்டும் என்று யாரு கண்ணுக்கும் தெரியாமல் என் சித்தப்பாராகிய வீரனுடைய உதவியை கொண்டு நாங்கள் இடம்பவனம் சென்றோம். இடம்பவனம் சென்றீர்கள். இடம்பவனத்திலே இடுமையே ஆனால் இடம்பனும் இருவரும் அண்ணன் தங்கை. அந்த இடும்பி என்ற முக்காலம் அறிந்த கமலக்கண்ணினுடைய அண்ணன் தான் இடம்பாசூரன். உண்மைதான். அந்த இடம்பாசூரனை கொன்று அவனுடைய தங்கை அந்த முக்காலம் அறிந்த கமலக்கண்ணியை என் தம்பியாகிய வீமனுக்கு திருமணத்தை செய்து அவன் ராஜபட்டம் என்று அன்னைக்கு பெயர் பெற்றான். அதனாலே அங்கிருந்து திரும்பி 300 மங்கலம் சென்றோம். 300 மங்கலம் சென்றீர்கள். 300 மங்கலத்திலே சென்று ராஜராஜன் என்று சொல்லக்கூடிய பக்காசுரன் ஒருவன். ராஜராஜன் என்று சொல்லக்கூடிய பக்காசுரன் உண்மைதான். அவன் ஒரு நாளைக்கு ஒரு வண்டி சோறு, ஒரு இறமக்கடா, ஒரு நரபலி கொடுத்த தீர வேண்டும். வேப்தகிரி அகராகரம் என்று சொல்லக்கூடிய அந்த அகராகரத்திலே அனைத்து பேர்களும் ஐயர்கள் தான், பிராமணர்கள். அந்த பிராமணர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நரபலி கேட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது நாங்கள் அந்த 300 மங்கலம் சென்றவுடனே அங்க இருக்கின்ற அந்த பாப்பாத்தி அம்மாள் பார்க்கின்றார். ஒரே ஒரு குழந்தை, என்னுடைய மன்னவரும் இறந்து விட்டார், இந்த குழந்தையும் இறந்து விட்டார், நான் பிழைக்க வழி எது அப்படி என்று கதை கொண்டிருக்க என் தாயானவள் அதை கண்டு அஞ்ச வேண்டாம், எனக்கு இருப்பது 5 மக்கள், 5 மக்களிலே நான் ஒருவனை அனுப்புகிறேன் என்று தகரத்தை ஊட்டி அப்பொழுது அவனுடைய மகனை நிறுத்திவிட்டு என் தம்பியாகிய பீமசேனன் சோறு கொண்டு போவதை போல் சென்று ஆனால் அந்த பக்காசுரனை மடித்தான். அந்த பக்காசுரனை அன்றோடு கிழித்தான். தம்பி பீமனாகப்பட்டவன் பக்காசுரனை மடித்து விட்டான். அப்படி மடித்து விட்டு அங்க இருக்கின்ற நேரத்தில் ஆனால் பாண்டவருக்கு என்று பிறந்தவள் பாஞ்சாலி. பாஞ்சாலி பாஞ்சால ராஜனுக்கு அக்னியிலே பிறந்தவள், பாண்டவருக்கு என்று பிறந்தவள் அந்த பாஞ்சாலியானவள். ஆனால் திருமணம் என்று கடிதம் எழுதி அனுப்பினார்கள் இந்த உலகம் 56 தேசத்திற்கும். உண்மைதான். எதற்காக அனுப்ப வேண்டும்? பாண்டவருக்கு என்று பிறந்த பாஞ்சாலியானவள் பருவம் அடைந்து விட்டாள். பாண்டவர் எல்லாம் அரக்க மாளிகளை தீயிலே மாண்டு விட்டார்கள். பாண்டவர்களை போல் வீரர்கள் யாரை இருந்தாலும் திருமணத்தை செய்ய வேண்டும் என்றால் இந்த 70 அடி செப்பு கம்பம் அதுல இருக்கின்ற இல்ல வளைக்க வேண்டும். அதற்கு மேல் மச்சக்குறி இருக்கின்றது. அந்த மச்சக்குரியை அறுக்க வேண்டும் என்றால் ஒரு சுழல் சக்கரம் இருக்கிறது. அந்த சுழல் சக்கரம் வழியாக அறுக்க வேண்டும். அப்படி அறுத்தாலும் அதை கீழே விழாமல் கரங்களால் ஏந்த வேண்டும். கீழே மஞ்சள் நிறுத்தட்டு அதை பார்த்துதான் அறுக்க வேண்டும் என்று அவனுடைய கட்டளை. பாஞ்சாலராஜனின் கட்டளை. உண்மைதான். ஆனால் இந்த மனுவோலை எங்களுக்கு வந்தவுடனே நாங்கள் அவ்விடத்திலே செல்ல வேண்டும் என்றால் எப்படி செல்ல வேண்டும்? ஆனால் துரியோதனன் கண்டு கொள்வானே அப்படி என்று நாங்கள் எல்லோரும் பிராமணரை போல் வேஷத்தை கொண்டு பிராமண வேஷத்தை கொண்டு பிராமண வடிவத்திலே பாஞ்சால நகரம் சென்று அந்த வளையான வில்ல வளைத்து வஞ்சியால கைப்பிடித்தான் அர்ஜுனன். அப்படி திருமணத்தை செய்த பிறகு இனிமேல் நாடு வேண்டும், நகர வேண்டும், நாட்டிலே வாழ வேண்டும், நமக்கு என்று நாடு வேண்டும் என்றால் ஆனால் துரியோதனை கேட்க வேண்டும் என்று இப்பயாயும் நாடு கொடு என்று நாங்கள் துரியோதனத்திலே சென்று கேட்கின்ற போது துரியோதனனுக்கு என்ன சொல்கிறான்? அங்கிருந்து அவளை திருமணத்தை செய்த பிறகு அங்கிருந்து வந்த உடனே அங்கிருந்து வந்த உடனே அவன் நாடு கேட்கின்ற போது நாடு கொடுக்கவில்லை. நாடு கொடுக்க மறுத்துவிட்டு பாண்டவருக்கு பாக வேண்டும் என்றால் மூராதியான நகரம் இருக்கிறது காண்டபுரசுவம். அந்த காண்டபுரசுவத்தை ஆள வேண்டும் என்றால் கழுத்ததே தண்ணி வெளுத்ததை பால் என்று நம்பிய பாண்டவர்கள் பாண்டவர் பரசுவத்தை என் தம்பியாகிய காண்டிவத்தால் எரித்து அதனை மச்சு மாளிகை, குச்சி கோபுரம், பள்ளிக்கூடம், பாடசாலை இப்படி சீராக அமைத்து அந்த மாளிகை பார்க்கின்ற போது இந்திரலோகத்துக்கு ஒப்பிட்ட மாளிகை. அதற்கு என்ன பெயரிட்டார்கள்? இந்திரபுரசம் என்று பெயரிட்டார்கள். இந்திரபுரசம் என்று பெயரிட்டு எனக்கே அந்த இந்திரபுரசத்தை பட்டம் கட்டினார்.
அப்படி எனக்கு அந்த இந்திர பரிசுத்தை பட்டம் கட்டி இந்திர பரிசுத்தை நான் 23 ஆண்டு காலமாக 23 ஆண்டு காலமாக இந்திர பரிசுத்தை நான் ஆண்டு வந்தேன். 23 ஆண்டு காலமாக இந்திர பரிசுத்தை பரிபாலனம் செய்கிறீர்கள். அப்படி ஆண்டு வரும் வேளையில் ஒரு நாள் ஒரு தினம் நாரதன் என்னிடத்திலே வந்தான். உன்னிடத்தில் வந்து நாரதன் வந்தவுடனே ஆனால் தர்மராஜா நீ இந்திர பரிசுத்தை ஆகிறேன் என்று சந்தோஷத்துடனே இருக்கின்றான். உன் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் கானகத்திலே மாண்ட பிறகு ஈமச்சடங்கு செய்யாமல் ஆனால் கானகத்திலே வவ்வாலாக வாயால் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ராஜசூயாகம் செய்ய சொன்னார். என்னிடத்திலே சொன்னார் என்று முறையிட்டார். அதற்காக அண்ணன் தம்பி தாய் பிள்ளை சொந்த பந்த வேண்டுமே அப்படி என்று அந்த சண்டாளனாகிய துரியோதனுக்கு தான் முதல் அழைப்பு விட்டான். அப்படி அழைப்பட்ட பிறகு என் மாமனாகிய கண்ணனுக்கு அந்த உரிமையை கொடுத்தோம். முதல் உரிமையை கொடுக்கின்ற போது அனைவரும் வருவார்கள், பந்திக்கு வருவார்கள், ராஜசூயகத்துக்கு வருவார்கள். அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும், கேட்ட தர்மத்தை இல்லை என்னால வழங்க வேண்டும். அப்படிப்பட்ட ராஜசூயகம் செய்தோம். அந்த ராஜசூயகத்துலதான் பாவியாகிய சண்டாளன் என் சின்னாயி மகனாகிய சிசுபாலனையே கொண்டாண்டா. ஓஹோ, பாவியா சண்டாளன் சிசுபாலனை கொண்டு விட்டான். எதற்காக? துரியோதனன் பேசியே அந்த காரணப்படினாலும் அப்படி என்று அவன் நினைத்து சண்டாளன் கொன்று விட்டானே, விடக்கூடாது என்று என்னுடைய மாமனாகிய கண்ணனை பலவாறாக திட்டினான். மாமனாகிய கண்ணனை திட்டினான். உண்மைதான். அதனால அதன் பிறகு இந்த ராஜசூயம் செய்தார், நம்மள மானபங்கம் செய்தார்கள். அப்படி மானபங்கம் செய்தவர்களை நாமளும் மானபங்கம் செய்ய வேண்டும் என்று அவன் என்ன செய்தான் தெரியுமா? செய்தார். மர்மமா வரவழைத்து மண்டபத்தை ஒன்று கட்டி தந்திர மார்க்கமாக இந்த தர்மனை அமர செய்து அவன் கூடனாலே பகடையாடி அந்த சண்டாள எங்க ராஜ்யத்தை தோற்கடித்தான். பகடையாடி நாடு நகர மனித செங்கோல் உப்பச்சத்தி வரையோடு முதலானைக்கு பறித்துக் கொண்டு அது மட்டுமா 10 பாஞ்சாலியை கொண்டு வந்து பாரா சபையில நிறுத்தி அவன் ஆடையவத்து அபிமானத்தை செய்தான். யாரு? துரியோதனன். உண்மைதான். நாங்கள் எல்லாம் கை கட்டி கொண்டு எல்லாம் தோற்று விட்டோம். அப்படி என்ற காரணத்தினால அவன் சொல்வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தாசரை போல் கம்பத்தின் அடியிலே நான் அறிவேன் என்றோம். அதன் பிறகு என்ன நடந்தது தெரியாது. ஆனால் பாண்டவர் பிழைக்க வலியது என்று துரியோதனை கேட்கின்ற போது அப்பொழுது நீதி வழங்குகின்றான். துரியோதனன் அவனுடைய தந்தையாகிய பெரியப்பா திருதராட்டியனும் நீதி வழங்குகின்றார்கள். ஆனால் பகடையாடிய பாண்டவர்க்கு ஆண்டு 12 அக்யா வாசம் ஒன்று மறைவாக இருந்து வந்தால் சமூக பிரகாரம் பாதி நாடு என்று உரைத்தான். பெரியோர்கள் பேச சிறமேல் கொண்டு கானகம் சென்றோம். கானகத்தில் ஆண்டு 12 முடித்தோம். அக்யா வாசத்தையும் முடித்தோம். அக்யா வாசத்தை முடித்த பிறகு 14 பிறந்தது. 14 பிறந்து விட்டது. நாடு வேணும் என்று யாரை விட்டு நாடு கேட்டோம்? ஆனால் உலகமாமுனி என்று சொல்லக்கூடிய உலகமாமுனி விட்டு நாடு கேட்கின்ற போது நாடு கொடுத்தானா? பாண்டவருக்கு நாடுகள் என்று மறுத்துவிட்டான். உண்மைதான். அதுக்கு பிறகு ஆனால் பேர பிள்ளைக்காவது சொத்து சொந்தம் என்று சொல்வானா? அப்படி என்ற காரணத்தை காட்டிலும் அழகு புலேந்திரனாகிய அல்லிக்கும் அர்ஜுனுக்கும் பிறந்த அழகு புலேந்திரனாகிய புலேந்திரனுக்கு தூதரிப்பு நாடு கேட்கின்ற போது அவனுக்கும் அதே செய்தி. பிறகு என் மாமனாகிய ஸ்ரீமந்தர் நாராயணன் சென்று
நாடு கட்டா மாமன் மைத்துன நீ வந்தா ஒரு வேளை சோறு பாண்டவருக்கு நாடு கிடையாது அப்படி என்று அவன் சொல்ல அப்பொழுது இன்று முதல் 18 நாள் பாரத போர் நடக்கும். பாரத போருக்கு உன்னுடைய அண்ணன் தம்பிகள் மூலப்பல சேனைகள் எல்லாம் தயாராக வைத்துக்கொள் அப்படி என்று என் மாமனாகிய கண்ணன் வலது கையிலே கங்காணத்தை கட்டி யுத்தத்தை தொடங்கினே நாங்கள். என் நாகக்கணிக்கும் அர்ஜுனுக்கும் பிறந்த நல்லறிவானே கதாயுத பலிவுட்டி குருஜத்திர கபாலிக்கு கதாயுத பலிவுட்டி ரத்தத்தவாரி ஆயுதங்களுக்கெல்லாம் பிரித்து முதல் நாள் யுத்தத்தை தொடங்கினோம். அப்படி முதல் நாள் யுத்தத்திலிருந்து இந்த 18 நாள் யுத்த வரைக்கும் இந்த போரிலே மாண்டவர் கோடி மடிந்தவர் கோடி இந்த பாண்டவரை தவறை சேனாதி சேனை எல்லாம் மண்ணோடு மாண்டதாடா மாண்டது. ஆனா 10 நாள் சண்டையில் என் தாத்தாவாகிய துரோணர் இந்த குலகுருவாக விளங்கப்பட்ட குலகுருவுக்கே தலைவன் அவன் துரோணரை 10 நாள் யுத்தத்திலே என் தம்பியாகிய அர்ஜுனன் மண்ணிலே சாய்த்தார். அதன் பிறகு இன்னும் 5 நாளைக்கும் துரோணருக்கு சேனாதிபட்டம் வேண்டும் அப்படி என்று துரோணருக்கு சேனாதிபட்டம் கொடுத்தார்கள். ஆனால் 15ஆம் நாளிலே துரோணரையும் அடித்தோம். குருவாகிய துரோணம் அடித்த பிறகு என் அண்ணன் தான் கர்ணன் என்று தெரியாத இந்த சொத்துக்காக ஆசை வைத்து என் அண்ணனாகிய கர்ணனை நாங்க மண்ணிலே சாய்த்தோமாடா. கர்ணனை மடித்த பிறகு ஆனால் 18 நாள் பாரத போர் முடிக்க வேண்டும். பாவியாகிய துரியோதனை கொல்ல வேண்டும். வைத்த சபதத்தை முடிக்க வேண்டும். அப்படி என்று நினைத்து அந்த பாவியாகிய படுபாவியாகிய துரியோதனை கொன்று சபதங்களை முடித்த பிறகு எனக்கு நாட்டை பட்டத்தை கட்டி என் மாமனாகிய முன்னிலையிலே நாட்டை பட்டத்தை கட்டி இன்றோடு 5 ஆண்டு காலமாகிறது. 5 ஆண்டு காலமாக நீதி நெறிமுறை தவறாமல் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் இந்த நாட்டை ஆண்டாலும் இந்த அரியணைக்கு அலங்காரங்களை செய்வது திரௌபதியுடைய வேலை. என் தம்பிமார்கள் 4 பேரும் 4 நுழைவாயில காவலிருக்க வேண்டும். அப்படி அதன் பிறகுதான் இந்த நாட்டை நான் தேச விசாரணை செய்வது வழக்கமாகும். நான் அழைத்ததாக என் தேவியாளாகி பத்தினி பாண்டாளியை சீக்கிரமாக ஓடோடு அழைக்க வேணாம்.